பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 14. அரண்மனையில் அக்ரிபானா. அகிலசும் அக்ரிபானாவும் இளவரசர் செங்குட்டுவரை புறவியில் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு வந்து சேரும் போதே முன்னிருட்டு நேரமாகிவிட்டது. மன்னர் நெடுஞ்சேரலாதர் இவர்கள் இருவரையும் விசாரித்த பின்னர் அகிலஸை சிறையில் அடைக்கும்படியும் அக்ரிபானாவை அந்த புறத்துக்கு அழைத்து செல்லும்படியும் கட்டளையிட்டு சென்றார் அல்லவா. அதன் பிறகு அகிலஸ் காவலர்களால் அழைத்து செல்லப்பட்டு அங்கு ஒரு அறையில் அடைக்கப்பட்டான். அங்கே அது போன்ற அறைகள் வரிசையாக இருந்தன. ஆங்காங்கு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. இவன் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய அறையின் மூலையிலும் தீவர்த்தி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. மேல் தளத்தில் காற்று வருவதற்காக சிறிய சன்னல் ஒன்றும் இருந்தது. காவலர்கள் அறைக்கு வெளியே வேல் ஏந்திய வண்ணம் நின்றிருந்தது அறை கதவின் சிறிய துளை வழியாக தெரிந்தது. அகிலஸுக்கு நேர்ந்த இந்த எதிர்பாராத அனுபவம் அவனுக்கு திகைப்பை அளித்ததே தவிர என்ன காரணத்தாலோ கவலையை தரவில்லை. தனது நிலை என்னவாகுமோ என்ற அச்சத்தையும் தோற்றுவிக்கவில்லை. அப்போது அவன் மனதில் இளவரசர் செங்குட்டுவர் பற்றிய எண்ணங்களே ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து கொண்டிருந்தன. அவருடைய அழகான களையான முகம் வாடி வதங்கிய மலர் போல காணப்பட்டதையும், முன்னெற்றி காயத்திலிருந்து வடிந்த இரத்தம் முகத்தில் வழிந்து பிசுபிசுத்தையதையும், மேனி எங்கும் காணப்பட்ட செந்நிற இரத்த திட்டுக்களையும் நினைத்து கொண்டான். அவர் இந்நேரம் கண் விழித்திருப்பாரா? இந்த அளவுக்கு நடந்ததெல்லாம் அவர் நினைவுக்கு வந்திருக்குமா? அவர் சொல்ல போவதை பொறுத்துதான் தன்னுடைய விடுதலை இருக்கிறது. இருந்தாலும் மன்னர் பால் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இளவரசரை காப்பாற்றி அழைத்து வந்ததை பற்றி அவர் வாயினால் அறிந்ததும் உள்ளூர மகிழ்ச்சியடைந்தார். அதனால் பாராட்டவும் செய்வார் என்று நம்பினான். அந்த நம்பிக்கையால் தான் சிறையில் அடைக்கப்பட்டதை பற்றி வருத்தம் அடையாமல் அவனுக்கு அளிக்கப்பட்ட இரவு உணவை உண்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலானான். அங்கே அந்த புறத்தில் அக்ரிபானாவுக்கு அந்த நிம்மதி கிடைக்கவில்லை. இளவரசர் அரண்மனைக்குள் அழைத்து செல்லப்பட்டு சிறிது நேரத்திலேயே மருத்துவர்களும் வந்துவிட்டனர். அவர்கள் காயங்களை துடைத்து தூய்மை செய்து அவற்றின் மீது பச்சிலைகளை அரைத்து வைத்து கட்டினர். பச்சிலை சாறு எரிச்சல் ஊட்டியது போலும். அந்த எரிச்சல் தாங்காமல் ஆ என்று முகம் சுழித்து பின் சிறிது நேரத்தில் கண் விழித்தார். தம்மை சுற்றி மன்னரும் மூத்த அன்னையார் பதுமன் தேவியும் அமர்ந்து கொண்டு கவலையோடு பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. கைகளை ஊன்றி எழுந்து உட்கார முயன்றார். தலை பாறாங்கல்லை போல கனத்தது. கழுத்து துவண்டது. வலியின் கடுமையால் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன. அருகில் நின்றிருந்த மருத்துவர் இளவரசர் அப்போதைக்கு நன்கு உறங்க வேண்டும் என்றும், அப்போதுதான் பச்சிலை சாறு இரவு முழுவதும் நன்கு வேலை செய்து காயங்களால் ஏற்பட்ட வீக்கம் குறைந்து காலையில் கண் விழிக்கும் போது தெளிவாக பேச துவங்குவார் என்றும் தெரிவித்தார். அதனால் அப்போதைக்கு அவரிடம் ஒன்றும் கேட்காமல் மன்னர் அவ்விடத்திலிருந்து அகன்றார். நீண்ட நேரத்துக்கு பின்னர் இளவரசர் நன்கு உறங்க துவங்கிவிட்டார் என்பது தெரிந்த பின்னர் பதுமன் தேவியாரும் பனி பெண்களும் தமது அந்தப்புற கூடாரங்களுக்கு சென்றனர். ஆனால் அங்கு சென்றதும் உறங்க சென்று விடவில்லை. அக்ரிபானாவை அழைத்து வர செய்து அவளிடம் துருவி துருவி விசாரிக்கலாயினர். அவளும் தான் தங்கி இருந்த யவன குடியிருப்பிலிருந்து புறப்பட்டது முதல் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடி தெரிவித்தாள். அவளுடைய முகபாவத்திலிருந்தும் தங்கு தடையற்ற பேச்சிலிருந்தும் அவள் கூறியதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார் அரசியார். ஆனால் அக்ரிபானாவை போல ஒரு அழகான இளம்பெண் ஆற்றலும் வலிமையும் மிக்க சோனக நாட்டு புறவியில் ஏறி தன்னந்தனியே இயற்கை அழகை காண புறப்பட்டு சென்றதுதான் அவர்களுக்கு வியப்பை அளித்தது. இளவரசர் ஒரு புறவியிலிருந்து கீழே விழுந்து காயம்பட்டு கிடக்கிறார். இந்த பெண் அதே போன்ற ஒரு புறவியின் மீது இளவரசரை அமர்த்தி இங்கே அழைத்து வந்திருக்கிறாள். எவ்வளவு திறமை இருக்க வேண்டும் இந்த பெண்ணுக்கு? பதுமன் தேவியார் அவரிடம், பெண்ணே, நீ எங்கள் புதல்வனை தக்க சமயத்தில் அங்கே சென்று காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறாய். தனியாக புறவியில் ஏறி சென்றிருக்கிறாயே, உனக்கு அச்சமாக இருக்கவில்லையா? எங்கள் புதல்வனுக்கு நேர்ந்ததை போல ஏதாவது ஆபத்து உனக்கும் நேரலாம் அல்லவா? அம்மா, 5 வயதிலிருந்தே புறவி சவாரி எனக்கு பழக்கம். எங்கள் ஊர் டெல்பி கோயில் திருவிழாவில் 7 புறவிகள் பூட்டிய ரதங்களின் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். அதில் வீரர்கள் கலந்து கொள்வார்கள். என் தமையன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு வாங்குவான். அவனிடமிருந்து ரதங்களை ஓட்டுவதற்கும் புறவியில் ஏறி சவாரி செய்வதற்கும் கற்றுக்கொண்டேன். மேலும் புறவிகளுக்கு முறையாக பயிற்சி அளிப்பதிலும் என் தமையன் வல்லவன். எனக்கும் அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதனால் எப்படிப்பட்ட மூர்க்கமான புறவியையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியும். நன்கு பயிற்சி அளித்து அன்பு செலுத்தி வளர்க்கப்பட்ட புறவி தன் உயிரை கொடுத்தும் தன் தலைவனை காப்பாற்றும் என்றாள் அக்ரிபானா.
ஒரு சிறு பெண் இப்படி பேசுகிறாளே என்று வியப்படைந்த அரச மாதேவியார், பெண்ணே, நீ மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த பெண்ணாக தெரிகிறாய். நீ ஏறி வந்த புறவி எங்கே? இளவரசரை கீழே உருட்டி தள்ளிவிட்டு சென்ற குதிரை எங்கே போயிருக்கும்? என்னுடைய புறவியை எங்களை பின்தொடர்ந்து வருமாறு கட்டளையிட்டேன். அது கோட்டைக்கு அப்பால் எங்களை எதிர்பார்த்த வண்ணம் எங்காவது மேய்ந்து கொண்டிருக்கும். இளவரசர் ஏறி வந்த குதிரை மீண்டும் தனது கொட்டடிக்கு சென்றிருக்கும். ஆகா, எவ்வளவு அறிவு தெளிவுடன் பேசுகிறாள்! இவளுடைய முகம்தான் எவ்வளவு அழகாக இருக்கிறது! விளக்கொளியில் செம்பொற்சிலை போலல்லவா காட்சியளிக்கிறாள். பதுமன் தேவியாரின் கண்களுக்கு அக்ரிபானா அவ்வாறு தோற்றமளித்தது உண்மைதான். அவளுடைய வெண் பளிங்கு நிற மேனி அந்த இரவில் கூடத்து தூணையொட்டி இருந்த பாவை விளக்கின் ஒளியில் அவளுக்கு பாதி தோற்றம் செம்பொன்னாகவும் மீதி தோற்றம் செம்பாகவும் காட்சியளித்தது. அக்ரிபானாவின் அழகும் அறிவும் அரசியாரை கவர்ந்ததாலும் தங்கள் புதல்வனை காப்பாற்றி கொண்டு வந்தவள் என்ற மன நிகழ்வாலும் அவளை தங்களோடே வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அரசிக்கு ஏற்பட்டது. இவ்வாறாக எல்லாவற்றையும் பேசி முடிப்பதற்குள் இரவு வெகுநேரமாகிவிட்டிருந்தது. பிறகு அரசுமாதேவியார் தம் கூடத்திற்கு செல்ல அக்ரிபானா பணி பெண்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டாள். மறுநாள் பொழுது புலரும் முன்பே கண் விழித்து விட்டார் இளவரசர். கை கால்களை அசைக்கும் போது மிகுந்த வலி ஏற்பட்டதே தவிர மனம் தெளிவாக இருந்தது. என்ன நடந்தது என்பது பற்றியெல்லாம் நன்றாக அறிவுக்கு புலப்பட்டது. தான் எவ்வளவோ முயன்றும் அந்த புறவி சாலையிலிருந்து விலகி குன்றின் மீது பாய்ந்து கண்டபடி ஓடத் துவங்கியதும், அவ்வாறு ஓடும்போது ஒரு பாறையிலிருந்து துள்ளி பாயும் போது கால்களின் பிடிப்பு தளர்ந்து அதன் மேலிருந்து கீழே விழுந்து பாறைகளில் மோதியவாறு உருண்டு சென்றதும் நினைவில் வந்தது. அதையெல்லாம் விட முக்கியமாக தான் ஒரு முறை கண் விழித்த போது தேவலோக பெண் ஒருத்தி தன்னை மடியில் கிடத்தி கொண்டு அமுதத்தை வாயில் ஊற்றியதும், அதன் இனிமையில் தான் சொக்கி மயங்கி கொண்டிருந்த போதே அவள் கண்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டதும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு முறை அந்த அமுதம் சுவைக்க கிடைக்குமா? அந்த பெண் யாராக இருப்பாள்? இதுவரையில் அதுபோன்ற ஒரு ஒளி வீசும் முகத்தை கண்டதே இல்லையே. அந்த நிலவு முகத்தின் நீல விழிகள் தன்னை எவ்வளவு ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. கை நழுவி காணாமல் போன பொருள் கையில் கிடைத்தது போல அவ்வளவு ஆவல் அவள் பார்வையில் தெரிந்ததே. ஆனால் அதில் அளவு கடந்த வருத்தமும் துயரமும் கூட புலப்பட்டதே. நிச்சயம் என் நிலை கண்டுதான் அவ்வாறு வருந்தி இருப்பாள். அவள் எங்கே போயிருப்பாள்? நாம் எப்படி நமது அரண்மனைக்கு வந்தோம்? அந்த மூர்க்கத்தனமான புறவி என்ன பாடுபடுத்திவிட்டது? ஏன் அவ்வாறு செய்தது? அதன் மீது யாரும் ஏறி சவாரி செய்வதை விரும்பவில்லை போலும். தன்னை கீழே தள்ளிவிட்டு எங்கு ஓடிச் சென்றிருக்கும்? நம் தலையிலும் கை கால்களிலும் கட்டு போடப்பட்டிருக்கிறதே, இங்கு கொண்டு வந்து மருத்துவம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பலவிதமான எண்ண அலைகள் அவருடைய உள்ளத்தில் எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருக்க தன்னை அறியாமல் எழுந்து அமர்ந்தார். ஓரளவு உட்கார்ந்து விட்டாலும் முதுகும் தலையும் நன்றாக அடிபட்டிருந்தது போலும். தொடர்ந்து உட்கார இயலாமல் படுத்து கொண்டார். மனமும் சோர்ந்து போக மறுபடியும் கண்கள் மூடிக்கொள்ள உறக்கத்தில் ஆழ்ந்தார். இளவரசர் மீண்டும் கண் விழித்த போது விடிந்து வெகுநேரமாகியிருந்தது. அருகில் அவரை ஈன்ற அன்னை நற்சோனையார் அமர்ந்திருந்தார். செய்தி அறிந்து தமது அரண்மனையில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறார். அருகில் பதுமன் தேவியாரும் அமர்ந்திருந்தார். சற்று தள்ளி மருத்துவர்கள் பணிவுடன் நின்றிருந்தனர். அவர்களுடைய பேச்சு குரல் கேட்டுத்தான் தாம் கண் விழித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார் செங்குட்டுவர். செங்குட்டுவா, இப்போது எப்படி அப்பா இருக்கிறது? வலியெல்லாம் குறைந்திருக்கிறதா? எப்படி இப்படி ஏற்பட்டது என்று நற்சோனை அன்பொழுக கேட்டார். நன்றாக இருக்கிறேன் அம்மா. காயங்களின் வலி கொஞ்சம் குறைந்திருக்கிறது. எழுந்து உட்கார முயற்சித்தார் இளவரசர். சற்று நேரம் உட்கார முடிந்தது. தலைபாரமும் சற்று குறைந்திருந்தது போல தெரிந்தது. இளவரசர் கண் விழித்து செய்தி அறிந்து உடனே அங்கு வந்து சேர்ந்தார் மன்னர். மன்னர் வருவதை கவனித்த அரசமாதேவியர் எழுந்து நின்று வரவேற்றனர். அவர்கள் முகங்களில் தென்பட்ட மலர்ச்சி மன்னருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. நேராக சென்று இளவரசரின் கட்டிலுக்கு அருகே ஆசனத்தில் அமர்ந்தார். இளவரசரின் முகத்தை உற்று நோக்கினார். அவருடைய பார்வையின் பொருள் உணர்ந்து, நலமாக இருக்கிறேன் தந்தையே. இன்று ஒரு நாள்தான், நாளைக்கு எழுந்து விடுவேன் என்றார் இளவரசர். முதலில் உடல் முழுவதுமாக குணமாகட்டும், பிறகுதான் எழுந்து எங்கும் செல்ல வேண்டும். எவ்வாறு உனக்கு இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டது? எங்கே சென்றிருந்தாய்? என்ன நடந்தது என்று கேட்டார் மன்னர். நேற்று பிற்பகல் நாம் சோனகத்திலிருந்து புதிதாக தருவித்திருந்த புறவைகளை பார்வையிட சென்றிருந்தேன். பயிற்சி களத்தில் குதிரை பயிற்சியாளர்கள் அவற்றுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார்கள். அவற்றில் ஒரு குதிரை மட்டும் எதற்கும் கட்டுப்படாமல், யாரையும் தன் மீது ஏற விடாமல் வானை முட்டுவது போல துள்ளி துள்ளி பாய்ச்சல் காட்டி கொண்டிருந்தது.
எனக்கு அந்த பிறவியின் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. பாய்ந்து அதன் மீது ஏறி அதன் துள்ளலை அடக்கி பயிற்சி களத்தை 3 முறை வலம் வந்தேன். பிறகு சற்று தூரம் அதன் மீது அமர்ந்து சென்று வர வேண்டும் என்ற எண்ணத்தால் அதனை கொங்கு நாட்டு கரூர் செல்லும் புறவழி சாலையில் செலுத்தினேன். ஆனால் சிறிது தூரம் சென்றதுமே பாதை மாறி சற்று தொலைவில் இருந்த குன்றை நோக்கி ஓடி அதன் மீது ஏறி பாறைகளில் துள்ளி துள்ளி பாய்ந்தது. அது பாய்ந்த வேகத்தில் தலை கயிற்றை பிடித்திருந்த பிடிப்பிலிருந்து தப்பிவிட்டதுடன் கால்களின் பிடிப்பும் தளர்ந்து பாறைகளில் உருண்டு ஓடி விழுந்து விட்டேன். கண் விழித்து பார்த்தபோது ஒரு இளம் பெண் வாயில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். பிறகு என்ன நடந்தது, இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன் என்பதெல்லாம் தெரியவில்லை. அந்த பெண்ணும் அவள் தமையனும் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தார்கள். நேற்று அவர்கள் உன்னை இங்கே அழைத்து வந்தபோது மாலை மயங்கி முன்னிருட்டு நேரமாகிவிட்டது. அப்படியா? அவர்கள் எங்கே? என்னை இங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார்களா? யார் அவர்கள்? எப்படி அங்கே வந்தார்கள்? இதையெல்லாம் விசாரித்தீர்களா? விசாரித்தேன். எல்லா விவரங்களையும் கூறினார்கள். அவர்கள் யவன நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்ததால் உனக்கு நலமான பிறகு எல்லாவற்றையும் விரிவாக விசாரித்து கொள்ளலாம் என்று அவனை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறேன். ஒரு பெண்ணும் அவள் தமையனும் என்று கூறினீர்களே, அந்த பெண் எங்கே? அவளை அனுப்பிவிட்டீர்களா? இல்லை, இங்கே அந்த புறத்து பணிப்பெண்களுடன் இருக்கட்டும் என்று வைத்திருக்கிறேன். அவர்களை எல்லாம் பற்றி கவலைப்படாதே, எங்கும் ஓடிவிட மாட்டார்கள். இப்போதைக்கு மருத்துவர்களின் சொற்படி கேள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அரசர். அரசமாதேவியரும் அவரிடம் சற்று நேரம் அன்புடன் உரையாடி கொண்டிருந்து விட்டு சென்றனர். இளவரசர் இவ்வாறு புறவியிலிருந்து விழுந்து அடிபட்ட செய்தி வெளியில் கசிந்து விடாமல் இரகசியமாகவே வைக்கப்பட்டது. எல்லோரும் அவரை காண வந்து விடுவார்கள் என்பதாலும் அது அவருக்கு தொல்லையாக அமையும் என்பதாலும் அவ்வாறு ரகசியம் காக்கப்பட்டது. இருப்பினும் அமைச்சர் வில்லவன் கோதை, படைத்தலைவர் அழும்பில் வேல் ஆகியோர் வந்து பார்த்து நலம் விசாரித்துவிட்டு சென்றனர். இளவரசருக்கு அடிப்பட்ட காயங்களினால் ஏற்பட்ட வலியை பொறுத்து கொள்வதை விட இந்த மருத்துவர்களின் பாதுகாப்பில் சிறைக்குள் இருப்பது போன்ற கட்டுப்பாடுகளுக்குள் அடங்கி இருப்பதே பொறுத்து கொள்ள முடியாதது போல தோன்றியது. அவர் நினைத்தது போல 2 நாட்களில் காயங்கள் குணமாகவில்லை. 4-5 நாட்கள் கழிந்துவிட்ட நிலையிலும் இயல்பாக நடக்க முடியவில்லை. சிறிது தூரம் நடந்தாலே உயிர் போய்விடும் போல வலி இருந்தது. அன்று பிற்பகல் கழிந்து மாலை நேரம் துவங்கும் பொழுதில் அந்த கூடத்து கட்டிலில் அடைந்து கிடப்பது மிகுந்த வெறுப்பாக இருக்கவே எழுந்து மெல்ல நடந்து இடைக்கழிகளை கடந்து மாளிகையின் பின்புறம் இருந்த பூம்பொழிலுக்கு சற்று நேரம் ஓய்வாக இருந்துவிட்டு வரலாம் என்று சென்றார். அங்கு தாமரை பொய்கையிலிருந்து மிதந்து வரும் குளிர்ந்த காற்றையும் தோட்டத்து மலர் செடிகளில் பூத்திருக்கும் மலர்களின் அழகு காட்சிகளையும் அங்கே துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் மான் குட்டிகளையும் எதிர்பார்த்துதான் சென்றார். ஆனால் அங்கே வண்ண மயில் ஒன்றும் வெண்ணிற அன்னங்களுடன் நடைபயின்று கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படியும் சொல்லிவிட முடியாது. அவருடைய உள் மனதின் எதிர்பார்ப்பு தான் அவளை அங்கே வரவழைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.